ஆமா எங்க புலி சிறுத்தை என்று சொல்லக்கூடிய சிறுத்தையை வேட்டையாடி காட்டிலே இருக்கக்கூடிய மிருகங்களை ரசித்து புசித்து ஆமா ருசித்து மிருகஜாதியை சாப்பிடுறவங்க ஆமாண்ணா எங்கண்ணா போனோம் பெண்களே பார்த்தது கிடையாது எப்படி
பாரு போட்டாச்சியா அவரை செத்தாங்களா இல்லையா ஏய் அவர் எங்கடா செத்தாங்க நீ என்னடா செத்துனுக்குற கூப்பிடா தயாரி ஐயோ கூப்பிடா டேய் நான் ஒரு சொல்ல தெளிவா கேட்கிறேன். இந்த கதையில ஆட்டமே வந்து சூழல்கள் தான். எதற்காக வராங்க? பிருந்தாவனத்துக்கு எதுக்கு வராங்க? என்ன காரணத்துக்கு வராங்க? ஏன்னா 3 வருஷக்காரே வந்தாங்க, மொத்தமா 20 வராங்க. பிருந்தாவனத்துக்கு வந்து நீங்க வரக்கூடிய டெய்லி வர்ற வழக்கம். இன்றைய தினத்திலே தேவ கன்னிகள் வராங்க. தேவ கண்ணி யாரு தெரியுமா? சிவபெருமானுக்கு வருஷம் ஒரு முறை பொச்சி செய்யக்கூடியவர்கள். சிவபெருமானுக்கு கன்னியாமா எப்படி பிறக்கிறாங்க புரிஞ்சாலும் 7 கன்னிமாடு போன கலை சொல்லிடுவோம். ஆனா ஏதாவது தெரியுமா? இவங்களே போற ஒர்க்கே சொல்லி போயிடுவாங்க. அது அதிகா காட்டுறதுக்கு தான் இந்த நாடகம். ஏதாவது 3 வருஷம் ஆகிறாங்க. தினத்திலே வந்து சூழல்களை வராங்க. டெய்லியும் வந்து வருங்க. ஆனா இன்னைக்கு அந்த கண்ணாடி பார்க்கிறேன். மலர் பறிக்கிறதுக்கு வராங்க. ஆசைக்கிறவங்க கல்ல மாறாங்க. எதற்காக இவங்க யார் வெடிக்கிறார்? இதுதான் கதை. ஏன்னா வந்தாங்க டகாருவாங்க அவங்க பேசுவாங்க. பெரிய கஷ்டம். இதுதான் நாடகம். அன்னைக்கு பேசும்போது அண்ணா ஆமா எப்படி ஆமா சல்லுன்னு எப்படி ஆமா எப்படி போட்டு எப்படி நான் மைக் மேல எடுத்துக்கிறேன். தம்பி இந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய இந்த பூவோட வனத்திலே வளமை பார்த்தா ஆமாண்ணா எப்படி இருக்குது அண்ணா வாடா மான்களும் மயில்களும் மாடா புறாக்களும் இந்த நந்தவனத்திலே அவங்க தொழிக்கின்ற பூக்களின் அழகை அந்த ஒன்னே மானு மயில்கள் ஒரு புறமா குயில்கள் ஒரு புறம் என்று சொல்லக்கூடிய ஆமா அப்படியே தம்பிமார்கள் சாப்பிடுறது மேல மிருகத்தி மேல ஆசையா போகுது ஆமாண்ணா வனத்துக்கு சுத்தி பார்க்கிறோம் என்னடா பூ மறந்து இருக்குது என்னென்ன பூ என்னடா பூ பணியுது
கண்டிப்பா யாரு